சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கல்வெட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் கீழ்முனையனூர் அப்படின்ற ஒரு சிற்றூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சங்க காலம் அதற்கு முந்தையதான தமிழர்களுடைய இரும்பு காலகட்டத்துடைய தொடக்க காலகட்டங்களில் இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்காக அடக்கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் வந்து இந்த கல்வெட்டங்கள். சுமார் 1 இல்லை 2 இல்லை 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டங்கள் வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல கொடுமணல், ஆதிச்சநல்லூர், சிவகலை, இன்னும் திருவண்ணாமலையில் கிடைச்சிருக்கு, கிருஷ்ணகிரி, பல இடங்கள்ல நமக்கு இதே கல்வெட்டங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில். ஆனால் கிருஷ்ணகிரியில் மட்டும் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் கற்குவியல்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் தனி வட்டங்களாக 50க்கும் மேற்பட்டது இந்த இடத்துல தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. இதில் சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது இந்த இந்த கல்வெட்டங்களை ஒட்டியே பார்க்கும்போது சுமார் 8 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரியும் அமராவதி நதியும் இணையிற சங்கமிக்கிற இந்த ஆற்றுப்படுகையின் போது இது ஒரு ஆற்றங்கரை நாகரிகமாக இருக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டு தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை நாகரிகமாக தான் இருந்திருக்காங்கன்னும் போது அதுலேருந்து இடுகாடுன்றது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்திருக்கும். அப்படி இந்த இடங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் அகழ்வாய்வு பண்ணும்போது எப்படி நமக்கு ஒரு ஆதிச்சநல்லூர், கீழடி எல்லா இடங்களிலும் பல விடயங்கள் கிடைக்குதோ அதுபோல் இந்த இடத்துலையும் நமக்கு தேவையான நம்மளுடைய வரலாற்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பல தகவல்கள் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. முதுமக்கள் தாழி கிடைக்கலாம், ஈமத்தாழிகள் கிடைக்கலாம், கற்களால் செய்யப்பட்ட கல்லறைகள் நமக்கு கிடைக்கலாம், தங்க பொருட்கள் எது வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். இந்த கரூர் மாவட்டம், இந்த அரசு, தமிழக அரசு, தொல்லியல் துறை அரசு இதை வந்து கவனத்தில் கொண்டு இதை வந்து அகழ்வாய்வு பண்ணி தமிழுடைய வரலாறை மீட்டெடுக்கணுன்ட்டு பணியோட கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற என்ன இந்த மாதிரியான இதற்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சது விழுப்புரங்களில் வந்து இசை பாறைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். பழமையான மூத்த முருகனுடைய சிலைகள் கண்டுபிடிச்சிருக்கோம். மூத்த தேவின்னு சொல்லப்படுற தப்பையுடைய சிலைகள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது போன்ற பல விடயங்கள் வந்து நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இடாகினி, அதாவது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுற, இது வரைக்கும் யாரும் அது வெளியிடலை, நாங்கள் தான் அது முதல்ல கண்டுபிடிச்சது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுற இடாகினி பேய் அப்படின்ற ஒரு சிற்பத்தையும் நாங்கள் விழுப்புரத்தில் நத்தமேடு அப்படின்ற இடத்துலையும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்.